வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரோஜா செடிக்கு எப்படி மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை மண் சட்டியில் எப்படி நடணும் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி ட்ரில் போட்டு ஓட்டை போடணும். மண் சட்டி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்க சட்டி வாங்குங்க. மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணும்போது சாணப்பொடி அதோட கூட கொஞ்சம் டிஏபி, இது மருந்து கடையில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது கம்மியாக தான் போடணும். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியோட கீழே அந்த தண்ணி போகிற வாட்டையிலெல்லாம் ஒட்டாங்குச்சி போட்டு அடைச்சிட்டு கொஞ்சமாக டஸ்டிங் பவுடர், அதாவது டிஏபி போட்டுக்கணும். அப்போ தான் பூச்சி ஒன்றும் அந்த செடியை அண்டாது. ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அதே அளவு சாணப்பொடியோட இந்த செம்மண்ணை கலந்துக்கிறேன். மணல் கிடச்சுன்னா நீங்கள் 3ல் 1 பாகம் மணல் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு மணல் எல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. நான் செம்மண், மாட்டு சாணப்பொடி, கொஞ்சமாக கெமிக்கல் உரம், அதாவது டிஏபி, அதை நீங்கள் கெமிக்கல் உரக்கடையில் கேட்டு வாங்கணும். இது 3 தான் கலந்து நான் சட்டிகளில் நிரப்புவேன். செடி நட்ட பிறகு தான் மற்ற உரம் எல்லாம் நான் சேர்க்குறது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா மண்புழு உரம் இதெல்லாமே கலந்து நீங்கள் நட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். எப்படி நீங்கள் நட்டாலும் இந்த மண் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்காய் நார் கூட நீங்கள் வாங்கி செடிகள் நட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் அப்படி நடுறதில்ல. ஏன்னா தேங்காய் நார் சேர்க்கும்போது மண் கலவை ரொம்ப கெட்டியாகி தண்ணி அப்படி கெட்டி செடி அழுகிற சான்சஸ் எனக்கு இருந்தது. அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கலவை பண்ணி வச்சுருக்கிற மண்ணில் முதல்ல கொஞ்சமாக எடுத்து சட்டியில் நிரப்புங்க. அதுக்கப்புறம் இந்த நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற ரோஜா செடியை எடுத்து லேசாக அந்த தொட்டிக்கு விளிம்பில் தட்டுனாலே செடி அப்படியே வந்துடும். அதை எடுத்து நட்டு வைங்க. செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மண் உணங்கி இருந்தால் தான் அந்த வேரெல்லாம் பிஞ்சு போகாமல் கெட்டியாக வரும். அந்த செடியை லாவகமாக நீங்கள் எடுக்கணும். வேரெல்லாம் ஹார்ம் பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து அந்த மண் சட்டியோட நடுவில் வச்சுட்டு அப்புறமா மண்ணை நிரப்பிடுங்க. மண்ணை நல்லா நிரப்பிட்டு காற்று லாக் பண்ணாத விதம் இந்த மாதிரி நல்லா குத்தி விடணும். நான் இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி இந்த செடியோட பட்டிங் ஏரியாவோட கீழே வர மண் நிரப்பணும். பட்டிங் ஏரியாவுக்கு கீழே ஏதாவது தளிர்கள் வந்து அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். மண் கரெக்டாக அந்த பட்டிங் ஏரியா வர நிரப்புனீங்கன்னா செடி ரொம்ப செழிப்பாக வரும். ஏற்கனவே நான் ரோஜா செடி பற்றி நிறைய டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் அழகான ரோஜா செடிகளை நட்டு வைங்க. ஹாப்பி கார்டனிங்.